சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நீங்கள் டெலகிராம் ஆப்புக்குள்ளே போயும் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். அப்படியே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நான் தினமுமே உங்களுக்கு காலையில் எஸ்ஜிடிக்கும் அப்புறம் டெட் காம்படிட்டிவ் எக்ஸாமான நியமன தேர்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஸ்ஜிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் யூஜிடிஆர்பிக்கும் சேர்த்து ஸ்டாண்டர்ட் வைஸாக நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் இதில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா நானுமே அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக படித்து தான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ற வேறு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி மட்டும் விட்டுட்டு இந்த எக்ஸாமை எழுதுங்க, சரியா? ஆமாம், நீங்கள் அன்னன்னைக்குரிய ஸ்டாண்டர்டை வாசிச்சு விட்டுட்டு மட்டும் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் நம்ம ரிவிஷன் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு யூனிட் வைஸாக போட்டுறேன், சரியா? நான் கிளாஸில் ரிவிஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, அது மொத்தமாக போடாமல் நான் அப்போலேருந்தே உங்களுக்கு யூனிட் வைஸாக போட்டுறேன். அந்த மாறுதல்கள் வரும்போது நான் உங்களுக்கு ஒரு ஷெடியூல் போட்டுறேன். அப்போது நான் யூனிட் வைஸாக உங்களுக்கு கொடுக்குறேன், சரியா? இப்போதைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டாண்டர்ட் வைஸாக முடிச்சிருவோம். 5 சப்ஜெக்டையும் டச் பண்ண மாதிரி முடிச்சிருவோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, யூனிட் வைஸாக நான் போடுறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் இருக்குன்னு ஓவராலாக தெரியுது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு அப்பையிலேருந்து யூனிட் வைஸாக ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஒரு முன்னேற்றத்துக்கு நான் உங்களை கொண்டு வந்துடுறேன், ஓகேவா? நீங்கள் வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கண்டிப்பாக படித்தே ஆகணும். நீங்கள் பேப்பர் 1ல் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ஜிடி எழுதுவீங்க. அதில் 5 சப்ஜெக்ட்டுமே வரும். 30 மார்க்குக்கு தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ், சயின்ஸு, சோசியல், சைக்காலஜி வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே இது நீங்கள் பிடி, அதாவது பேப்பர் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எந்த பேட்சில் பாஸ் பண்ணாலும் சரி, பாஸ் பண்ண எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ அவங்க என்ன எழுதுவீங்கன்னா யூஜிடிஆர்பி. நான் சிலபஸ் ஒவ்வொரு மேஜர் வைஸாக சப்ஜெக்ட்டுக்கு வெளியிட்டுருக்கேன். அது போக கண்டென்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காண்டி நான் கண்டென்ட் வைஸாக போடுறதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. காலையில் 5 மணிக்கு இந்த தேர்வுகளை வந்துச்சுக்கு நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இது நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக முடிஞ்சோடனே ரிவிஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த டயத்தில் நான் யூனிட் வைஸாக போட்டுறேன். ஓகே, நம்ம இப்போ தேர்வுக்கு தயாராக இருப்போமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். ஸோ என்கிட்ட கொஸ்டின் கேட்டவங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் இருக்கிறவங்களுக்கும் நான் கிளியராக சொல்லிடுறேன். யூனிட் வைஸாகவும் நான் டெஸ்ட் போடுவேன், டேர்ம் வைஸாகவும் டெஸ்ட் போடுவேன். நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தால் மட்டும் போதும். ஸோ போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நடத்தக்கூடிய இந்த அகாடமி பொறுத்தளவு முழுக்க எல்லாத்துக்கும் இலவச பயிற்சி கொடுக்கணுங்கிறக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டது. இதில் இலவச ஆன்லைன் வகுப்புகள், ஆன்லைன் தேர்வுகள், ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வழங்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேணாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு தமிழ். பார்த்துடலாமா? ஓகே, தேர்வுக்கு எல்லாம் தயாராக இருக்கீங்களா? ஜஸ்ட் ஏஆ, பிஆ, சிஆ, டிஆன்னு மட்டும் சொன்னால் போதும். மற்றபடி நீங்கள் ஒன்றும் பெரிய கஷ்டப்பட வேணாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ சொல்லுங்கள், ஸ்ட்ராங்காக நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதுதான் முக்கியம். நீங்கள் ஜஸ்ட் நான் ரீட் பண்ணும்போது ஓகே இதாக தான்ப்பா இருக்கும் டக்குன்னு தட்டி விட்டுருங்க. ஏன்னா இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எழுதுறீங்க இல்லையா? ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ரிவிஷன், யூனிட் வைஸன் எழுத உங்களுக்கு என்ன ஆயிரும், மனசில் ஃபுல்லாக தங்கிடும் படிக்க. ஓகேவா? நான் யூனிட் வைஸாகவும் அண்ட் உங்களுக்கு என்ன போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது இல்லை, அது பேர் என்ன, ஒவ்வொரு இயல் வைஸாகவும் போடுவேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இயல் வைஸாக போடுவேன். ஸோ அப்படிங்கிற போது இன்னும் உங்களுக்கு தரவா மனப்படம் ஆயிரும். ஓகே, ஒரு ஈஸியான கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஓகே, பாருங்கள், இந்திரனோட இயற்பெயர் என்ன? இது ரிப்பீட்டடாக நம்மளுக்கு கேட்டது. நான் இந்த வாட்டி குரூப் 2லையும் நான் பார்த்தா வந்துச்சு, அதே மாதிரி டெட்லையும் வந்துச்சு. டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும் கேட்ட மாதிரி ஞாபகம் அது சரியா தெரியல, பட் வந்துச்சு. போட்டி தேர்வுனாலே இதுக்கு வந்துடுது. இந்திரனோட இயற்பெயர் என்ன? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் அனுப்புங்க. 50 கேள்விகளுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் கட்டாயமாக நீங்கள் எனக்கு தெரிவிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்க மட்டும் இல்லாமல் உங்களோட கான்ஃபிடன்ட் லெவலையும் அது ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். இந்திரனோட இயற்பெயர் என்ன? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் அனுப்புங்க. ஆன்சர் பார்த்துடலாம். ராஜேந்திரன். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், ராஜேந்திரன். கடகடன் பார்த்துடலாம், சரியா? நீங்கள் 50 கேள்விகள் மலைக்க வேணாம், கடகடன் பார்த்துடலாம். இந்த ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்த ஆன்சர் கரெக்டாக இருந்தால் 2க்கு 1. அப்படியே ஒரு கோடை குட்டியாக போட்டே வாங்க. கடைசியில் அந்த கோடை கவுண்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இல்லைன்னா 1லேருந்து 50 வரைக்கும் நம்பர் போட்டுட்டு அதை டிக்காக கூட போட்டு வரலாம். ஸோ 2 ஆப்ஷனில் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்திரனோட இயற்பெயர் என்ன? ராஜேந்திரன். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஓகே, அடுத்து பார்க்கலாம். பாப்லோ நெருடா பிறந்த நாடு எது? இது கேட்டதுதான். 2வது கேள்வி, பாப்லோ நெருடா பிறந்த நாடு எது? ஆப்பிரிக்காவா, சிலியா, பிரேசிலா, ஸ்பெயினா?
கேள்விகள்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு உண்மையிலேயே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாகவும் இருந்துச்சு ஆனால் நல்லாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு தெரியும். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸும் நான் சேர்த்துருக்கேன் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் நான் சேர்த்துருக்கேன். பட் 11th தமிழ்ல தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சிலி. ஆப்ஷன் பி சிலி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லணும். ஏஆ பிஆ சிஆ டிஆ. கொஸ்டினை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது டக்குன்னு தட்டி விட்டுருங்க. வாசிக்கிறது என்னோட கடமை. ஓகேயா? ஏன்னா சில பேர் வந்து ப்ளூடூத் போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ கேள்வி ஞானம் வந்து அதிகமாக சில பேருக்கு இருக்கும். அதனால கேட்டே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெமரியில ரீச் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் ரீட் பண்றேன். ஓகே, பாப்லோ நெருடா பிறந்த நாடு எது? சிலி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். மூன்றாவது கேள்வி, யாரை புரிந்து கொள்வதன் மூலமே குறியீட்டையும் புரிந்து கொள்ள முடியும்? யாரை புரிஞ்சு கொள்ள மூலமா குறியீட்டை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். பார்த்த உடனே டக்குன்னு ஆன்சர் தெரியும். ஆன்சர் பார்க்கலாமா? யா, ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் டி மல்லார்மே. அதாவது யாரை புரிஞ்சுக்கொள்ள மூலமா குறியீட்டை புரிந்து கொள்ள முடியும்னு கேட்டிருக்காங்க. அது வந்து மல்லார்மே. மல்லார்மே. ஓகேவா? அடுத்து 4வது கேள்வி பாருங்க. மொழி ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிறுத்தி கொள்கின்றன என்று கூறியவர் யார்? அதாவது மொழி ஒன்று பிறந்துடுச்சு அப்படின்னு சொன்னா உலகம் என்பதும் நான் என்பதும் பிரிஞ்சு தனித்தனியாக பிரிஞ்சு தங்களை தனித்துவமாக நிலை நிறுத்தி கொள்கின்றன என்று கூறியவர் யார்? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? எர்னஸ்ட் காசிரர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். எர்னஸ்ட் காசிரர். எர்னஸ்ட் காசிரர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டீங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்து பார்க்கலாம். 5வது கேள்வி, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடியில்லாத பறவை. இது கேட்டிருக்காங்க, ஞாபகம் இருக்கா? ரிப்பீட்டடா வந்தது. பாரதிதாசனா, பாரதியாரா, வால்ட் விட்மனா, ரசூல் கம்சதேவா? ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆன்னு. நான் ஃபாஸ்ட்டாக தான் சொல்கிறேன், நீங்களும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் 50 கேள்விகள் நம்மளால் விடை சொல்ல முடியும். சோர்வாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்டிவ் இல்லாமல் சோர்வாயிரும். அவ்வளோதான், அதோட நம்மளுக்கு எழுதணுங்கிற எண்ணமே போயிடும். ஆன்சர் பார்த்துடலாமா? ரசூல் கம்சதேவ். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் கேட்டிருந்தேன். அதாவது தன்னோட இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை அப்படிங்கிறது வந்து வேலில்லாத மரம், கூடில்லாத பறவை அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா ரசூல் கம்சதேவ். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஒருவேளை நீங்க இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க, எனக்கு வந்து ஐடியாவே இல்லை, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அடுத்தடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனசுல சோர்வா இருந்தாலும் இந்த தேர்வு நீங்க எழுதுறது மூலமா உங்களுக்கு அதை படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுவோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெப்தா எடுத்து கொடுக்கும் பொழுது ஓகே இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரணுங்கிறக்காண்டி தான் ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் ஈஸியாவே நான் கொடுப்பேன். ஸோ அதனால நீங்க வந்து நீங்களும் பாருங்க, படிக்கிறதுனாலும் பரவாயில்ல, லைவ் டெஸ்ட்டுக்கு வந்துருங்க. மரபு சார்ந்த செயல்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து தன்னை விடுபட்டு கொண்ட கவிதைகளை எவ்வாறு அழைப்பர்? 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் பாருங்க.
சரியான பதில் பார்க்கலாமா? புது கவிதைகள். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மரபு சார்ந்த செயல்களில் கட்டுப்பாடுகள் இருந்து தன்னை விடுபட்டு கொண்ட கவிதைகளை எப்படி அழைப்போம் அப்படின்னா புது கவிதைகள். ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அடுத்து பார்க்கலாம் 7வது கேள்வி. வில்வ ரத்தினத்தின் கவிதைகள் மொத்தமாக எவ்வாறு தொகுக்கப்பட்டது? நாலு ஆப்ஷன் ஏதாவது ஒன்று மட்டும் அனுப்புங்க. ஏஆ பிஎஸ் சிஆர்டிஎன் மட்டும் சொன்னா போதும். ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? யா உயர்த்தெழும் காலத்துக்காக அப்படிங்கிற தலைப்பில் தூக்கப்பட்டுச்சு. இது ஆப்ஷன் சி. ஸோ ஆன்சர் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வில்வரத்தினம் கவிதைகள் மொத்தமாக எப்படி தூக்கப்பட்டது? உயர்த்தெழும் காலத்துக்காக. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 8வது கேள்வி பாருங்க. நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்திலே சொல்வது எது? நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் அனுப்புங்க. ஏஆ பிஎஸ் சிஆர் டின்னு. ஆன்சர் பார்க்கலாம். புற உரை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். புற உரை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். புற உரை. அடுத்து பார்க்கலாம். 9வது கேள்வி. தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூல் எது? நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? தொல்காப்பியத்தையும் அதோட உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூல் எது? ஆன்சர் பார்க்கலாமா? ஏபிஎஸ் சிஆர்டிஎன் கேட்டிருந்தேன். தொல்காப்பியத்தையும் அதோட உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூல் அப்படின்னு பார்த்தோம்னா நன்னூல் தான். சரியா? ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட மார்க்கை வந்து நீங்கள் நோட் பண்ணிட்டே வாங்க. கடைசியில் 50க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்குறீங்கன்னு சொல்லணும். சரியா? அடுத்து பார்க்கலாம். 10வது கேள்வி. 2012 முதல் தமிழ் பிராமிய நாள் கொண்டாடப்பட்டு வரும் தினம் எது? சாரி, தமிழ் பாரம்பரிய நாள். ரீட் பண்ணும்போது டங் ஸ்லிப் ஆயிடுச்சு, சாரி. 2012வது வருஷத்துல இருந்து தமிழ் பாரம்பரிய நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எந்த நாள்னு கேக்குறாங்க. ஏஆ பிஆ சிஆர்டியா? ஃபாஸ்டா ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஜனவரி 14. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஜனவரி 14. ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டீங்களா? அடுத்து போலாமா? விறுவிறுன்னு பார்த்துடலாம். ஒன்றும் நீங்கள் கஷ்டமே பட வேணாம். விறுவிறுன்னு பார்த்துடலாம். ஏன்னா காலையில் வந்து உங்களுக்கு அதே மாதிரி நிறைய பேர் காலையில் இந்த டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்க, எனக்கு தெரியும். ஸோ லைவ் டெஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் எப்போ எழுந்திருக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் இதை பார்த்துக்கலாம். 24 ஹவர்ஸ் இது பிளேலிஸ்ட்டில் கிடக்கும். நான் என்ன தலைப்பில் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். டெட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிற தலைப்புலையும் இருக்கும். பட் நான் செப்பரேட்டாக கொடுத்துருப்பேன். ஏஜிடி ஃப்ரீ லைவ் டெஸ்ட் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து யூஜிடிஆர்பி ஃப்ரீ லைவ் டெஸ்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அது ரெண்டு தலைப்புல டேக் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அது ரெண்டுலேயுமே வந்து என்ன பண்ணலாம், போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எப்போ மிஸ் பண்ணாலும் சரி, இல்லை தூங்கிட்டேன்னு சொன்னாலும் சரி, இல்லை ஒர்க் இருந்துச்சுன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் எப்போ நீங்கள் வந்து ஓகே அந்த லைவுக்கு வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் அடுத்து வந்து என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அதை அந்த அந்த உங்களுக்கு ஃப்ரீயான டயத்தில் போய் நீங்கள் போய் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். 24 ஹவர்ஸும் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ எப்போ பார்த்தாலுமே அது லைவ் டெஸ்ட்டாக தான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும். சரியா? நல்லா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு ஆன்சர் பண்ணலாம். நான் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஓகே, பாருங்க. 11வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மாணவர் அல்ல? 4 ஆப்ஷன்ல சரியான பதில் எது பாருங்க.
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். பாரதியார். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், பாரதியார். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், பாரதியார். அடுத்து பார்க்கலாம். 12வது கேள்வி, சேக்கிலார் பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து பார்க்கலாம். 13வது கேள்வி, வைக்கோல் பற்றிய மிக சிறந்த ஆராய்ச்சியை செய்தவர் யார்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் இருப்பாங்க. வைக்கோல் பத்தி சிறந்த ஆராய்ச்சி வந்து ஒருத்தர் செஞ்சிருக்காரு, அவர் யாருன்னு கேக்குறாங்க. வைக்கோல் பற்றி மிக சிறந்த ஆராய்ச்சியாளர் சுவாமிநாதனா, கீன்ஸா, மாசானுபா, கில்டா? ஸோ 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் நீங்க சொல்லுங்க. ஏ, பியா, சியா, டியா? ஆன்சர் பார்க்கலாமா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணணும், டக்கு டக்கு டக்குன்னு தட்டி விட்டுருங்க. ஏன்னா இதை டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல செலவாகிற டைம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். மசானுபு. மசானுபு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில், மசானபு. அடுத்து பார்க்கலாம். அழகிய பெரியவன் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? ஆன்சர் பார்க்கலாம். வேலூர். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், வேலூர். அடுத்து பார்க்கலாமா? ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மார்க் போட்டே வாங்க. அடுத்து பாருங்க, அடிக்கடி கேட்கக்கூடியது, எல்லா பரீட்சையிலும் கேட்குறாங்க. உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு கேள்வியா தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்கான நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மீதி எல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ஓகே, ட்ரை டு கிவ் ஆன்சர்ஸ். அதாவது நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் நம்மளால ஜெயிக்க முடியும். கஷ்டமாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது, ஒரு நாள் பத்தாது. நான் ரீட் பண்ணி விட்டுட்டு தான் உங்களை எழுத சொல்கிறேன், படிக்க சொல்லலை. சும்மா வாட்சி விடுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, மார்ச் 20. ஆன்சர் கரெக்டா? உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மார்ச் 20. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 16வது கேள்வி, இதுவரை கிடைத்துள்ள சங்க புலவர் பேயனார். சரியா? பேயனார் பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 105. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், 105. ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. 105 பேயனாரோட பாடல்களின் எண்ணிக்கையும் கேட்டிருக்காங்க. 105. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஓகேவா? அடுத்து 16வது கேள்வி முடிச்சாச்சு. 17 பாருங்க, நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்ருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி தானே போயிட்டுருக்கேன். ஸோ அதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஏன்னா வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக படிக்கணும், ஃபாஸ்ட்டாக முடிக்கணும், உங்கள் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா அடுத்த ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்பிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான தான் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸே பண்ணிக்கிறாதீங்க, கடகடன் படிக்க ஆரம்பிங்க. 17வது கேள்வி, ஐங்கரு நூற்றின் மருதத்திணை பாடல்களை பாடியவர் யார்? 4 ஆப்ஷன்ல இது சரியான பதில் பாருங்க. இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யூஜிடிஆர்பியோட இங்கிலீஷு, அதாவது மேஜர் வைஸாக நான் வந்து சிலபஸ் அப்டேட் பண்ணுவேன். அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸும் போடுவேன். யூஜிடிஆர்பிக்கு ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டும் போடுவேன், ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் கொடுப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து கரெக்டாக அந்த ஷெடியூலுக்கு வந்து யார் யாருக்கு எந்தெந்த டைம்னு கொடுத்துருவேன் தனித்தனியாக. ஸோ அந்த டயத்துக்கு வந்து நீங்கள் தான் வந்து படிக்கணும், சரியா? 17வது கேள்வி பாருங்க, ஐங்கரு நூற்றோட மருதத்திணை பாடல்களை பாடியவர் யாருன்னு கேட்டாங்க. ஓரம்பூகியார். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓரம்பூகியார். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18வது கேள்வி, உலத்தி பாட்டு என்று அழைக்கப்படுவது எது? உலத்தி பாட்டு என்று அழைக்கப்படுவது எது? 4 ஆப்ஷன்ல சரியான பதில். ஃபாஸ்டா சொல்லுங்க. ஏஆ, பிஎஸ், சிஆ, டிஎன். சரியான பதில் பார்த்துடலாமா? பல்லு. சரியா? பல்லு. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். பல்லு கரெக்டான ஆன்சரா பாருங்க, பல்லு. அடுத்து பார்க்கலாம் 19வது கேள்வி. ஒரு நிமிஷம். 19வது கேள்வி தெரியுதா? யானை டாக்டர் என்னும் சிறுகதையை எழுதியவர் யார்? என்னது யானை டாக்டர் அப்படிங்கிற சிறுகதையை யார் எழுதுனா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஜெயமோகன். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஜெயமோகன். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஜெயமோகன். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே தானே வர்றீங்க. அடுத்து பார்க்கலாம். தமிழிசை இயக்கத்தின் தந்தை. தமிழிசை இயக்கத்தின் தந்தை யார்? தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஏஆ, பிஎஸ், சிஆ, டிஎன். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ரஹாம் பண்டிதர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆப்ரஹாம் பண்டிதர். தமிழிசை இயக்கத்தோட தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாரு? ஆப்ரஹாம் பண்டிதர். அடுத்து பார்க்கலாம் 21வது கேள்வி, அறிவியலை எளிய தமிழில் ஊடகங்களில் பரப்பியதற்காக மத்திய அரசின் விருது பெற்றவர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. அவ்வளோதான். 21வது கேள்வி வந்துட்டோம். நம்ம வேகமாக தான் பார்க்குறோம். அண்டு உங்களுக்கு ஏதாவது தேவைனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். ஸ்டாண்டர்ட் படிக்க கஷ்டமாக தான் இருக்கும். பட் வந்து நான் வந்து ரிவைஸ் தான் பண்ண சொல்கிறேன். சரி, இது ரீட் தான் பண்ண சொல்கிறேன். சரி, அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரியும் இல்லாமல் ஒரே ஒருமையாக உட்காந்து ரீட் பண்ணி வாட்ச் மட்டும் விட்டுருங்க. அவ்வளோதான். ஆன்சர் பார்க்கலாமா? ஒருவேளை நான் படிக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் கொஸ்டினாக தான் அட்டன் பண்ணுங்கள். ஸோ மேலாப்பில் இதில் படித்த மாதிரி தான் இருக்கும். டெய்லி நீங்கள் படிக்கும் போது ஸ்டாண்டர்டாக படித்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நான் யூனிட் வைஸாகவும் உங்களுக்கு போட ஆரம்பிச்சிடுவேன். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். சுஜாதா. ஆப்ஷன் பி சுஜாதா. ஆப்ஷன் பி சுஜாதா. ஓகேவா?
அறிவியலை எளிய தமிழ்ல ஊடகங்களை பரப்பியதற்காக மத்திய அரசோட விருது பெற்றவர் யாரு? சுஜாதா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 22வது கேள்வி பாருங்க. கணிப்பொறியின் கதை என்ற அறிவியல் நூலை எழுதியவர் யார்? கணிப்பொறியின் கதை அப்படிங்கிற அறிவியல் நூலை எழுதினது யாரு? ஆன்சர் பார்க்கலாமா? சுஜாதா. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். சுஜாதா. கணிப்பொறியோட கதை அப்படிங்கிற அறிவியல் நூல் எழுதினது யாரு? சுஜாதா. ஸோ ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. விறுவிறுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் தவறாமல் நீங்கள் கலந்துக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், அயராமல் உழைப்பு 60 வயது வரை சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் இந்த போட்டி கடுமையான போட்டித்தில் ஜெயிச்சு தான் ஆகணும். சரியா? ஸோ நீங்கள் கடுமையாக தான் இருக்கும், கொஞ்சமாக கஷ்டப்பட போகிறோம். நம்ம அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் நம்ம நல்லா இருக்க போகிறோம், நம்ம ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து யோசனை பண்ணி முடிவெடுங்க. ஆனால் கண்டினியூஸாக படிங்க. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் கண்டினியூஸாக படிக்க மாட்டேறீங்க, இதான் விஷயமே. ஸோ அடுத்து பாருங்க, அறிவியல் உலகில் தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்ற உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார்? சயின்ஸ் மாதிரி உலகெல்லாம் தமிழ் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது எனக்குமே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. சரி, இதை வந்து நூல்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா, அதனால அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. வேகமாக நம்ம முடிச்சிடலாம். சரியா? 50 கேள்விங்கிறனால உங்களை வந்து நான் ரொம்ப வந்து டஃப் பண்ணுற மாதிரி இருக்காது. 5 மணிக்கு எதுக்கு முடியல எங்களால் அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலையே பட வேணாம். உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட் டைமோ அப்போ நீங்கள் எழுதுங்க. பட் நான் ஏன் லைவ் டெஸ்ட்டு ஒரு 5 o'clock உங்களுக்கு கொடுக்குறேன் டைம்னா, அப்போ தான் உங்கள் மனசில் வந்து ஓகே 5 மணிக்கு நம்ம டெஸ்ட்டு நம்ம எழுத போகணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேட்டு அந்த ஒரு குறிக்கோள் இருக்கும். ஆமாம், குறிக்கோள்னு சொல்லலாம். குறிக்கோள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வெற்றி அடைய முடியும் இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்ட் யூஜிடிஆவேக்கு எல்லா மேஜருக்குமே நான் போடுவேன். நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க, நான் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? இன்னைக்கு தமிழுக்கு நான் சொல்லியிருந்தேன். அடுத்து இங்கிலீஷ், மேக்ஸு, அந்த சயின்ஸில் வந்து வெரைட்டியாக பிரியுது. மேக்ஸ்லேயே அப்படி தான், அந்த சயின்ஸ் சோஷியலே அப்படி தான். ஸோ எல்லாருக்குமே நான் வந்து அவங்கவுங்க மேஜரை நான் போட்டுருவேன். சரி, அடுத்து பார்க்கலாம். 23வது கேள்விக்கு சரியான பதில் ஜெகதீஷ் சந்திரபோஸ். ஜெகதீஷ் சந்திரபோஸ். ஆப்ஷன் டி தான் வந்து இங்கே சரியான பதில், ஜெகதீஷ் சந்திரபோஸ். ஓகே, அடுத்து பார்க்கலாம். நீலகேசியின் உரையாசிரியர் யார்? நீலகேசியோட உரையாசிரியர் யார்? இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் பாருங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏ, பிஎஸ், சி, டிஎன் குறிப்பிட்டுட்டீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா நீலகேசியோட உரையாசிரியர் யாருன்னு? சொல்லலாமா ஆன்சரு? ஆப்ஷன் சி தாங்க சரியான பதில். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. போட்டித் தேர்வுகளில் வந்து கேள்விகள் அடிக்கடி கேட்கக்கூடியதில் இதுவும் ஒன்று. சமய திவாகர வாமன முனிவர். சரியா? நீலகேசியோட உரையாசிரியர் யாரு? சமய திவாகர வாமன முனிவர். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்க்கலாமா? வெற்றிகரமாக நம்ம 25வது கேள்வி வந்துட்டோம். மொத்தமாக நான் 50 கேள்விகள் சொல்லியிருந்தேன். ஸோ 50 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். சரி, ஆயுர்வேதத்தில் மதுமேகம் என்று குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ அந்த ஆயுர்வேதத்தில் மதுமேகம் அப்படின்னு எதை அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்தேன். சரியான பதில் என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரியான பதில் என்ன அப்படின்னா, ரொம்ப ஈஸியானது, நீரிழிவு நோய். இதை தான் வந்து ஆயுர்வேதத்தில் மதுமேகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து ரொம்ப ஒரு கொடுமையான நோய் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அது ஒன்றுமே இல்லை, பிரச்சனை இல்லை. ஃபுட்டில் வந்து கண்ட்ரோலாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து அதுவுமே கண்ட்ரோலாக இருக்கும். அதுதான் உண்மை. அதனால
ஒருவேளை இது இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கும் சொல்லுங்கள். காமனாக நான் சொல்கிறது இது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா, ஆயுர்வேதத்தில் மதுமேகம் அப்படின்னு அழைக்கப்படுவது நீரிழிவு நோய் கொடுத்துருந்தாங்க. சரி, கொஞ்சம் முக்கியமானது தெரிஞ்சு அதனால நான் அந்த கேள்வி கொடுத்துட்டேன். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இது சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா சூப்பர். ஓகேவா? தப்பாக போட்டிருந்தாலும் ஒன்றும் சூப்பரோ சூப்பர். ஏன்னா நம்ம கற்றுக்கிட்டு தான் மறக்க மாட்டோம். இப்போ இதை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக தவறாக எழுதினவங்க கண்டிப்பாக கரெக்டாக எழுதிடுவீங்க. இங்கே தவறாக எழுதிட்டுனாங்க தேர்வில் போய் நீங்கள் கரெக்டாக எழுதிடுவீங்க. சரியா? இதை பற்றி யோசிக்க வேணாம். சரியா? டக்குன்னு நீங்கள் டெஸ்ட்டை மட்டும் டெய்லி அடிச்சுட்டே போங்க. நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். நம்ம டைம் நிறையா இருக்கு. நான் இதை முடிச்சதுக்கப்புறம் யூனிட் வைஸாக போட்டுறேன் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. சரியா? அடுத்து பாருங்க, முதல் மரபணு பொறியியல் தொழில்நுட்ப செயற்கை மனித இன்சுலின் பாக்டீரியாவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? 1978. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இங்கே சரியான பதில். 1978. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 27வது கேள்வி. அது கொஞ்சம் முக்கியமானதுனால கொஞ்சம் டைம் அதிகமாக கொடுத்த அவ்வளோதான். 27வது கேள்வி, பொதுக்கல்வி வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு. எப்பா இது அடிக்கடி கேட்பாங்கப்பா. ரொம்ப முக்கியமானதா இதுதான். ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. பொதுக்கல்வி வாரியம் எப்போ தொடங்குறாங்க, பொதுக்கல்வி வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன, இதே தான் கேட்குறாங்க. சரியான பதில் என்ன? டக்குன்னு தட்டி விடுங்க பார்ப்போம். தெரிஞ்சதை தட்டி விடுங்க. மனசில் என்ன தோணுதோ அந்த முதல் கேள்வி நீங்கள் தட்டி விடுங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாம். 1826. ஆப்ஷன் ஏ தான் இங்கே சரியான பதில். 1826. ஸோ பொதுக்கல்வி வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1826. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 28வது கேள்வி என்ன அப்படின்னா, அக்கால இந்திய கல்வி முறையை நாட்டுக்கல்வி என்று அழைத்தவர்கள் யார்? இந்த 4 வெரைட்டி டைப் ஆஃப் இருக்காங்களா மக்கள்ஸ். ஸோ இவங்க வந்து இதில் யார் அழைத்தாங்க, அந்த கால கல்வி முறை நாட்டுக்கல்வின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏபிஏ சிஏடியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆங்கிலேயர்கள். சரியான பதில் என்னது? ஆங்கிலேயர்கள். ஆப்ஷன் பி தான் வந்து இங்கே சரியான பதில். ஆங்கிலேயர்கள். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆங்கிலேயர்கள். அடுத்து பார்க்கலாம். 29வது கேள்வி, யாருடைய ஆணைக்கு இணங்க பொதுக்கல்வி வாரியம் ஏற்படுத்தப்பட்டது? அதே பொதுக்கல்வி பற்றி தான் நான் வருடம் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? பொதுக்கல்வி வருடம் என்ன ஞாபகம் இருக்கா? 1826ன்னு சொன்னேன். சரியா? அத பொதுக்கல்வி வருடம் வந்து 1826. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருடைய ஆணைக்கு இணங்க இந்த பொதுக்கல்வி வாரியம் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரோட மேற்பார்வைக்கு இணங்க, யாரோட சொல்லுக்கு இணங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி இங்கே யாரோட ஆணைக்கு இணங்க, யாரோட ஆர்டர். சரியா? அது வந்து யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நான் சொல்லவா நீ சொல்றீங்களா? ஏபிஏ சிஏடியா? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பாப்போம். கொஞ்சம் கெஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். சார் தாமஸ் மன்றோ. சருதான் சார்னு வந்துச்சு. சார் தாமஸ் மன்றோ. ஆப்ஷன் ஏ தான் இங்கே சரியான பதில். ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 30வது கேள்வி பாருங்க. இந்தியாவில் முதல்ல அச்சேரிய மொழி எது? இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் முதல்ல அச்சேரிய மொழி எது? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க.
ஆன்சர் பார்க்கலாம். தமிழ். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். தமிழ். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. தமிழ். அடுத்து பார்க்கலாம். கடகணன் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அடுத்து அவ்வளோதான், முடிய போகுது. 31வது கேள்வி வந்துட்டோம். சரியா? நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? 50க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றீங்க என்று சொல்லணும். அதனால நீங்கள் சரியான பதிலெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு மார்க் போட்டே வாங்க. ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஏன்னா அப்போ தான் 50க்கு எவ்வளோ வாங்குனீங்க உங்களை நீங்களே ஆக்சஸ் பண்ணும்போது தான் நம்ம எந்த அளவு இருக்கோம், இன்னும் எவ்வளோ படிக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரியா? நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாரு? பெருந்தேவனார். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். பெருந்தேவனார். நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து பாடினது யாரு? பெருந்தேவனார். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில் இங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 32வது கேள்வி பாருங்க. அறிதல், நினைத்தல், கேட்டல் ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு என்ன? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. அறிதல், நினைத்தல், கேட்டல் ஆகியவற்றோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் பார்த்துடலாமா? ஆப்ஷன் பி தான் சரியான பதில். தொழில் பெயர்கள். அறிதல், நினைத்தல், கேட்டல் இதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வார்த்தை கொடுத்துட்டு அந்த வார்த்தையோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து தொழிற்பெயர்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். தொழிற்பெயர்கள். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 33வது கேள்வி. தமிழ் இதழ்களில் ஆங்கில தலைப்பு வைப்பதை பற்றி பாரதியார் எந்த இதழில் சாடி எழுதியுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் பாருங்க. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சுதேசமித்திரன். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். சுதேசமித்திரன். ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. சுதேசமித்திரன் அதாவது தமிழ் இதழ்களில் ஆங்கில தலைப்பை வந்து வைக்கிறத பற்றி பாரதியார் எந்த இதழில் சாடி எழுதினார்னா சுதேசமித்திரன் இதழில். சரியா? அடுத்து பார்க்கலாம். 34வது கேள்வி வந்துட்டோம். பாரதி சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்ட இதழ் எது? ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்ட இதழ் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான பதில் பார்த்துடலாம். சரியான பதில் இந்தியா. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். இந்தியா. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். இந்தியா. ஓகேவா? ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். இந்தியா. அடுத்து பார்க்கலாம். 35வது கேள்வி. இறைச்சியில் பிறக்கும் பொருள் கூறும் நூல் எது? இறைச்சியில் பிறக்கும் என்ற பொருள் கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்டா சொல்லுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? தொல்காப்பியம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். தொல்காப்பியம். ஆப்ஷன் ஏ தான் இங்க சரியான பதில். தொல்காப்பியம். அடுத்து பார்க்கலாம். 36வது கேள்வி. தீ போல சினம் என்பதை சினத்தி என்று கூறியவர் யார்? தீ போல சினம் என்பதை சினத்தி என கூறியவர் யார்? 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்?
ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் பாரதியார். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், பாரதியார். தீ போல சினம் என்பதை சினத்தி என்று கூறியவர் யாரு? பாரதியார். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்களா? சினத்தின்னு சொன்னது யாரு? பாரதியார். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 37வது கேள்வி. ஆனந்தரங்கர் வாழ்ந்த காலம் எந்த நூற்றாண்டை குறிக்கிறது? ஸோ 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்டா சொல்லுங்க. இவர் இந்த நாட்குறிப்பு எழுதுவார்ல, அவர் தான் அது. சரியான பதில் பார்த்துடலாமா? பதினெட்டாம் நூற்றாண்டு. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், 18ஆம் நூற்றாண்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 38வது கேள்வி. ஆனந்தரங்கன் கோவை என்னும் நூலின் ஆசிரியர் யாரு? 4 ஆப்ஷன்ல எது சரியா முடியுது? ஃபாஸ்டா சொல்லுங்க. அவ்வளவுதான், முடிய போகுது. ஏன்னா 40 கேள்வி கிட்ட வந்துட்டோம். சரியா? 50 கேள்விகளை நான் உங்களுக்கு விறுவிறுன்னு முடிச்சிருவேன். அதே மாதிரி நான் போடக்கூடிய எல்லா விதமான ஃப்ரீ கிளாஸ், ஃப்ரீ டெஸ்ட், ப்ரீமெடியஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கவனமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அப்போ தான் உங்களால் வந்து டச்சில் இருந்து அப்புறம் ரிவிஷன் கொடுத்த மாதிரி இருந்து டெஸ்ட் வரைக்கும், தேர்வு வரைக்கும், தேர்வு அன்னைக்கு கூட காலையில் நம்ம பார்த்துருவோம். சரியா? இனிமேல விடுற மாதிரி இல்லை. நம்ம கண்டினியூஸாக பார்த்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். எல்லா விதமான போட்டி தேர்வுக்கும் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லாத்துக்குமே. சரியா? ஓகே, ஆனந்தரங்கன் கோவை என் நூலின் ஆசிரியர் யாரு? ஆனந்தரங்கர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், ஆனந்தரங்கர். ஐயோ சாரி, ஆனந்தரங்கர் கோவை வந்து இவர் தியாகராஜ தேசிகர். தியாகராஜ தேசிகர். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். சரியா? ஆனந்தரங்கன் கோவை அப்படின்னு நூலோட ஆசிரியர் யாரு? தியாகராஜ தேசிகர். நான் நாட்குறிப்புன்னு நினைச்சிட்டேன். அது வந்து இதுதான் கோவை அப்படின்னு வந்துச்சுன்னு வைங்களேன். இந்த இடத்துல நாட்குறிப்புனா தான் ஆனந்தரங்கர். ஆனந்தரங்கன் கோவைன்னு வந்துச்சுன்னா இன்னொருத்தர் எழுதுனது அது. ஸோ அந்த நூலோட ஆசிரியர்னா இவர் தான். அது இன்னொருத்தர் இவர் தான், தியாகராஜ தேசிகர். தியாகராஜ தேசிகர். ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க 38வது கேள்விக்கு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 39வது கேள்வி. ஒரே ஒரு பொருளாவது கொடுக்கணுங்கிறக்காண்டி இதை நான் கொடுத்துருக்கேன். கொன்மு அப்படிங்கிறதோட பொருள் என்ன? வித்தியாசமா இருந்தனால கொடுத்தேன். ஃபாஸ்டா சொல்லுங்க. கொன்மு என்பதன் பொருள் என்ன? என்னங்க பண்றது, கஷ்டப்பட்டு படிச்சாதான் வேலை கிடைக்குன்னு சொல்றாங்க. முயற்சி பண்ணி பார்ப்போம். கொன்மு என்பதன் பொருள் என்ன? சரியான பதில் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ மேகம். ரொம்ப ஈஸி. சரியா? கொன்மு என்பதன் பொருள் என்ன? மேகம். கொன்மு என்பதன் பொருள் என்ன? மேகம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், மேகம். அடுத்து பார்க்கலாம். சின்னச்சீரா என்ற நூலை படைத்தவர் எப்பா? ஒரு வழியே 40 கேள்வி வந்துட்டோம்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நீங்க நினைக்கவே வேணாம். ஏன்னா கொஸ்டின் கிடைக்க நம்ம வந்து சாப்பாடு கிடைக்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அதாவது வாங்கிக்கிட்டே இருக்கணும். என்ன ஏண்டா வருதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சேர நல்லது தான். சரியா? நீங்கள் படிக்காதனாலும் பரவாயில்ல, இந்த லைட் டெஸ்ட்டில் வர கொஸ்டின்ஸையாவது கேதர் பண்ணால் கூட இதுலேருந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிறையா வந்துடும். சரியா? வாய்ப்பு நிறையா இருக்குது வர்றதுக்கு. ஏன்னா முக்கியமானதாக தான் நான் பார்த்து கொடுக்குறேன். சின்னச்சீரா என்ற நூலை படைத்தவர் யார்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர் சொல்லலாமா? பேசினாலும் ஸ்க்ரீனில் கொஸ்டின் தெரிஞ்சாலே டக்குன்னு ஆன்சர் தட்டி விட்ருங்க. நீங்கள் பேசுகிறத கவனிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், பனு அகமது மரைக்காயர். சின்னச்சீரா என்ற நூலை படைத்தவர் யாரு? பனு அகமது மரைக்காயர். அடுத்து பார்க்கலாமா? 40வது கேள்வி முடிஞ்சிச்சு. அடுத்து 41வது கேள்வி. அகநாளிகை என்று அழைக்கப்படுவது எது? 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? அகநாளிகை என்று அழைக்கப்படுவது எது? நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க, வேகமா பார்ப்போம். ஆன்சர் பார்க்கலாமா?
கருவறை. சரியா? அகநாளிகை என்று அழைக்கப்படுவது கருவறை. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான பதில், கருவறை. ஓரளவு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆப்ஷன் சி தான் சரியான பதில், கருவறை. இது வந்து காலையில 5 மணிக்கு இந்த தேர்வு நடந்துட்டு இருக்கு. உங்களால காலையில 5 மணிக்கு வர முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, வர முயற்சி பண்ணுங்க. கன்ஃபார்மா முடியலன்னா பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு எஜிடிங்கிற ஃப்ரீ டெஸ்ட்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க அதை எஜிடி இல்லை, நான் வந்து யூஜிடிஆர்பி ஃப்ரீ டெஸ்ட்ல ரெண்டுலையுமே கொடுத்துருப்பேன். ஏன்னா இது கண்டென்ட் பேஸ்டு 2 பேருமே கவர் பண்ணி தான் ஆகணும் கண்டென்ட்டை. ஸோ அதுக்காக நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஏன்னா கேட்டுட்டாங்கன்னா பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்கு தான். தஞ்சை பெரிய கோவிலின் ஓவியங்களை கண்டறிந்தவர் யார்? தஞ்சை பெரிய கோயிலோட ஓவியங்களை கண்டறிந்தவர் யாரு? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கோவிந்தசாமி. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், கோவிந்தசாமி. தஞ்சை பெரிய கோவிலின் ஓவியங்களை கண்டறிந்தவர் யாரு? கோவிந்தசாமி. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அடுத்த 43வது கேள்வி. திருவாசகத்தில் உள்ள திருப்பதிகங்களின் எண்ணிக்கை ரொம்ப முக்கியமானது. இது பார்க்க தான் சின்ன கேள்வி மாதிரி இருக்கும். சின்ன கேள்வியா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் நம்மளுக்கு தேவை மார்க் அப்படின்னு நினைச்சு நீங்க எழுதணும். அதை விட்டு கொஸ்டின் குட்டியா இருக்கு, கொஸ்டின் சின்னதா இருக்கு, இப்பெல்லாம் நம்ம யோசிக்க வேணாம். கொஸ்டின் குட்டியா தான் நம்ம நல்லதுதான், கொஸ்டின் பேசாதான் நல்லதான். பட் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா அதை விட நல்லது நம்மளுக்கு. சரியா? ஸோ 4 ஆப்ஷன்ல எது சரியானது? திருவாசகத்துல திருப்பதிகங்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஃபாஸ்டா அனுப்புங்க. தட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அடிச்சு விடுங்க, பார்த்துக்கலாம். சரியா? இன்னும் நம்மளுக்கு டைம் நிறைய இருக்கு. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 51. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், 51. திருவாசகத்தில் உள்ள திருப்பதிகங்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 51. ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில், 51. அடுத்து பார்க்கலாம். 44வது கேள்வி. 38 சிவத்தலங்கள் பாடிய நூல் எது? அதாவது 38 சிவத்தலங்களை வந்து ஒரு நூல் பாடியிருக்கு, அது என்ன நூல் அப்படின்னு கேட்குறாங்க. நாற்பத்தி 4வது கேள்விக்கு வந்துட்டோம். ஸோ சரியான பதில டக்கு டக்கு டக்குன்னு தட்டி விடுங்க. 4 ஆப்ஷனை பாருங்க, ஏஆ, பிஆ, சிஆ, டிஆன்னு தட்டி விடுங்க. அதே மாதிரி ஆன்சர் நான் சொல்லும் போது மார்க் பண்ணிட்டு அதுக்குரிய மார்க்கையும் நீங்க வந்து போட்டுக்கோங்க. கரெக்டாக இருந்தால் 1 மார்க், இல்லையா ஒன்றும் பிரச்சனையை விட்டுருங்க, அவ்வளோதான். அதை போட்டதை மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். திருவாசகம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், திருவாசகம். 38 சிவத்தலங்களை பாடிய நூல் இது திருவாசகம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 45வது கேள்வி. நல்லாடை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? சரியான பதில் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதிலுக்கு ஆன்சரு, சரியான பதிலுக்கு ஆன்சர் நல்லாடை என்பது இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஆ, பிஆ, சிஆ, டிஆன்னு கேட்டிருந்தேன். ஸோ 4 ஆப்ஷனில் சரியான பதில் நீங்கள் சொல்லியிருக்கணும். பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க எனக்கு தெரியும். ஸோ ஆன்சர் நானும் சொல்லிடுறேன், ஏன்னா ரொம்ப ஈஸியானது. ஆப்ஷன் பி, பண்பு தொகை. ஸோ அதில் மார்க் நிறைய எல்லாரும் எடுப்பீங்கன்னு எனக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். 50 கேள்விகளுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் எடுப்பீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லணும். இப்போ 45வது வந்துட்டோம். நேற்று 12ஆம் வகுப்பு தமிழ் முடிச்சிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க, பிளேலிஸ்ட்ல இருக்கு. சரியா? ஸோ அதை மறந்துலாம் பார்த்துருக்கேன். ஷெடியூல் பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து லைனுக்கு வந்துருங்க. ஷெடியூலும் பிளேலிஸ்ட்ல நான் கொடுத்துருக்கேன். டெட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிற ஷெடியூலில் 50 நாள் பிளானு அப்படின்னு சொல்லி போட்டே கொடுத்துருப்பேன். ஜிடி, யூஜிடிஆர்வின்னு போட்டேன். ரொம்ப டெப்த்தாக எடுத்து கொடுக்குறேன். கொஸ்டின்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து பாருங்க, 46வது கேள்வி. ரத்னபாயின் ஆங்கில காகங்கள் முதலிய சிறுகதையோட ஆசிரியர் யார்? இப்பெல்லாம் வந்து கொஸ்டின்ஸை யாராலுமே எடுக்க முடியாது. அதளவுக்கு ரொம்ப டஃப்பாக தான் எடுத்து கொடுக்குறேன் நான். யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. பொடித்தல் வெற்றி பெற்ற நடத்தக்கூடியது இது. ரத்னபாயின் ஆங்கில காகங்கள் முதலிய சிறுகதையோட ஆசிரியர் யாரு? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க.
சுந்தர ராமசாமி. சரியா? சுந்தர ராமசாமி. ஸோ இதான் சரியான பதில். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ரத்னபாயின் ஆங்கில காகங்கள் முதலிய சிறுகதையோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான பதில், சுந்தர ராமசாமி. சரியா? சுந்தர ராமசாமி. அடுத்த கேள்விக்கு போகலாமா? ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. அவ்வளோதான், முடிக்க போகிறோம். 47வது கேள்வி வந்துட்டோம் வெற்றிகரமா. காற்றில் கலந்த பேராசை எனும் கட்டுரை வெளியான ஆண்டு எது? காற்றில் கலந்த பேராசை, இதெல்லாம் நம்ம 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கு. ஆன்சரை ஃபாஸ்ட்டாக பாருங்க, வருஷத்தை சொல்லுங்க. ஏஆ பிஆர் சிஆர்டிஎன் மட்டும் கூட சொன்னால் போதும், நீங்கள் லைட்டை தட்டி மட்டும் விடுங்க. இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயே ஆகும். ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் 1963. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி தான் சரியான பதில், 1963. காற்றில் கலந்த பேராசை என்னும் கட்டுரை வெளியான ஆண்டு எது? 1963. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாருங்க. பசுவையா எனும் பெயரில் கவிதைகள் எழுதியவர் யார்? 4 ஆப்ஷன் எது சரியான பதில்? டக்குன்னு சொல்லுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சுந்தர ராமசாமி. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், சுந்தர ராமசாமி. பசுவையா எனும் பெயரில் கவிதைகள் எழுதினது யாரு? சுந்தர ராமசாமி. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், சுந்தர ராமசாமி. ஓகே, ஆன்சர் வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து 49வது கேள்வி வந்துட்டோம். படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றலை நம்ம எப்படி அழைக்கிறோம்? 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் ஈ சத்துவம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், ஈ சத்துவம். படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றலை எப்படி அழைக்கிறோம்? ஈ சத்துவம். அடுத்த 50வது கேள்வி வந்தாச்சு. ரவீந்திரநாத் தாகூர் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவிய ஆண்டு எது அல்லது என்ன? ஃபாஸ்ட் அனுப்புங்க. ஏ பிஎஸ் சிஆர்டின்னு. சரியான பதில் பார்த்துடலாமா? 1921. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஸோ ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரவீந்திரநாத் தாகூர் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை எந்த வருஷம் நிறுவியிருக்கார் அப்படின்னா 1921. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 11ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து நம்ம 50 கேள்விகளை நம்ம தேர்வு எழுதியிருக்கோம். இந்த 50 கேள்விகளை எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது ஒரு ஃப்ரீ ஆன்லைன் லைவ் டெஸ்ட். ஸோ இது வந்து 5 மணிக்கு நடந்துட்டுருக்கு. 12ஆம் வகுப்பு ஏற்கனவே முடிச்சிட்டோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. முக்கியமாக டெஸ்ட் ஷெடியூலில் பார்த்துருக்கேன். ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் கலந்துக்கிற மூலமாக என்ன பயன் அப்படின்னா, போட்டித் தேர்வில் வெற்றி பெறதுக்கு இது மிகவும் உறுதுணையாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு போட்டித் தேர்வில் போய் உங்களுக்கு பயமே இருக்காது. ஏற்கனவே படித்தவங்களுக்கும் தெரியும், புதுசாக வந்தவங்களுக்கும் நான் சொல்கிறேன். சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலகிராம்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான குறிப்பு, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட் இந்த 3க்குமே வந்து நம்ம வந்து தொடர்ந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அண்ட் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷனும் போட போகிறேன். அண்ட் இது ஜாப் நோட்டிஃபிகேஷன் போடாமல் இல்லாமல் எந்தெந்த ஜாப்புக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் போடுமோ அதுக்கெலாம் எங்கெல்லாம் படிக்கலாம், அந்த மாதிரி டிப்ஸும் ப்ளஸ் வந்து அதோட ஃப்ரீ கிளாஸும் ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் கொடுக்குறதா இருக்கேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு எங்கள் யூஜி டிஆர்பியாக இருந்தாலும் சரி, பிஜி டிஆர்பியாக இருந்தாலும் சரி, நான் சிலபஸ் சொல்லி அதோட கிளாஸஸ் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன். முழுக்க இலவச பயிற்சி வேணும். 24 மணி நேரமும் இலவச கல்வி சேவை கொடுத்துட்ருக்கோம்.
ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைனாலும் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்போம். நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் நம்ம ஷெடியூலில் உள்ளபடி நம்ம முடிச்சுட்டு அதுக்கடுத்து ரிவிஷன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரிவிஷன்லேயே நம்ம என்ன பண்ணலாம்னா யூனிட் வைஸாக மாற்றிக்கலாம். சரியா, நான் அந்த டைம் வரும்போது உங்களுக்கு நான் ஷெடியூலில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, கொஞ்சம் ரீகால் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன். அதில் யூனிட் வைஸாக சொல்கிறேன், ஏன்னா நமக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ சயின்ஸ், சோசியலை ஃபர்ஸ்ட் யூனிட் வைஸாக நம்ம பார்த்துட்டு அப்படியே மேக்ஸு, அப்புறம் இங்கிலீஷு, அப்புறம் தமிழ் அப்படியே ரிவர்ஸ்லேயே போய் நம்ம வந்து முடிச்சிடுவோம். ஸோ அதனால் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருங்க. பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதணும். பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லி ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அஃபிஷியலாக வந்த உடனேயே நான் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்தேன். அது மாதிரி வந்து எல்லாருமே வந்து ரிசல்ட் கேட்டிருந்தீங்க. நான் ஏற்கனவே சொன்னதான், எல்லாரும் மாதிரி இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், நாளை கழிச்சு வரும்னு ஓயாமல் பேப்பர் 2 ரிசல்ட்டை சொல்லிட்டு இருக்கிறது வேஸ்ட். அதாவது அவங்க அஃபிஷியலாக சொன்ன உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேவா, ஏன்னா அவங்களுக்கு எப்போ ஈஸியாக இருக்கோ அப்போ தான் நம்ம சொல்லுவோம்.